வணக்க மக்களே. பொதுவாகவே பசங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ்ல அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ற பேரண்ட்ஸ் ரொம்பவும் பிஸியா இருப்பாங்க. நாங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு பேக் எடுத்து வீட்டுக்குள்ள கூட போகலங்க. அதுக்காலே என் பசங்க இன்னைக்கு மேட்ச் இருக்கு டாடி வாங்க கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. உடனே பேக்ல திருப்பி வச்சுக்கிட்டு அவங்களையும் கார்ல ஏற்றிக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் டிரைவுங்க என்னோட வீட்டுல இருந்து அந்த கேம் போற இடத்துக்கு. விளையாடுற ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும்தான் உள்ள ஃப்ரீயா போக முடியும். மற்ற எல்லாருமே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ள போகணும். உள்ள போகும்போதே கொஞ்சம் பசி வேற இருந்து, ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடலாங்க. அதனால அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாங்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கேம் பக்கத்து உட்காந்துட்டோம். என்னோட பையனோட பேஸ்கெட் பால் கேம் தாங்க இன்னைக்கு. சம்மர் டைம் சம்மர் கேம்ப் நடத்தி அந்த கேம்ல டோர்னமெண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேமை பக்கத்துல நாங்கள் வந்துடுறாங்க. எங்களுக்கு பயங்கர பசி, அதனால வாங்கி வச்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விட்டா போகுதுனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். கடைசியாக மேட்ச் முடிஞ்சோடனே கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஈவினிங் வரும்போதே ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நேராக சூப்பர் மார்க்கெட் தேவையான காய்கறிலாம் வாங்கிக்கிட்டோம். ஆல்ரெடி பீஸா தான் சாப்பிட முடிவு பண்ணி, அதனால பீஸா எடுத்து வந்துட்டோம். உடனே பேக் பண்ணி அந்த பீஸாவை சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண லைக்